இன்றைய வசனம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கைக்காக பல அழகான உயர்வுகளை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த அழகான வாழ்க்கையை நீங்கள் அடைய வேண்டுமானால் எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதை இந்த நாளிலும் இந்த வேலையில கூட நீங்க அதை தூக்கி உங்களை விட்டு நீங்க எடுத்து போட்டுருங்க. ஒருவேளை டாக்டர் இப்படி சொல்லிவிட்டார், மருந்தும் நம்மை கைவிட்டு விட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ? ஒருவேளை கடன் வருடம் முழுவதிலும் இந்த வருடத்துல கூட பல ஆண்டுகளாக கூட என்னை கடன் விரட்டி கொண்டே இருக்கிறது, கடன்காரர்கள் என்னை நெருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தோட நீங்க இருக்கிறீங்களோ? சரியான வேலை இல்லை, குடும்பத்தை எப்படி நம்ம நடத்த போகிறோம், குழந்தைகளை எப்படி நம்ம கவனிக்க போகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியங்களை நம்ம நன்மையான காரியங்களை வாங்கி கொடுக்கணுமே அதெல்லாம் செய்ய முடியலையே, நம்முடைய எதிர்காலம் என்னவாக போகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட நீங்க பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ? பயப்படாதீங்க என் தகப்பன்மார்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே. ஒரு நாளும் நீங்க பயந்து போகாதீங்க. உங்களோட இருக்கிறவர் கர்த்தர், அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தரால முடியாத காரியம் எதுவும் உண்டோ? யோசித்துப்பாங்க பாருங்க. நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக உங்களுக்கு தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க. பயம் பிசாசு கொண்டு வரும் ஒரு ஆயுதம் தான் பயம். அதனால நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் மேல உங்களுக்கு எல்லா கவலைகளையும் வச்சிருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஒரு பராக்கிரமசாலியாகத்தான் பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோமானால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானத காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்போ அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, மீதியானியர் இஸ்ரவேலரை அதிகமா ஒடுக்குனாங்க. வெட்டுக்கிளிகளை போல உணவெல்லாம் பறிச்சுட்டாங்க. இஸ்ரவேலர் உணவுக்காக கஷ்டப்படுகிற காலம் தான் அது. பிரியமானவர்களே, ஆனா அவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. இந்த நேரத்துலதான் கிதியோன் திராட்சை ஆலையில யாருக்கும் தெரியாமல் உணவிற்காக அவர் போரடித்து கொண்டு இருக்கிறாரு. பயந்து ஒளிந்து வேலை செய்து கொண்டிருந்த அந்த வேலையில தான் தேவதூதன் கிதியோனை பார்த்து சொல்கின்றார், பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, அப்படி அழைத்தும் கூட பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி கிதியோனை பார்த்து தேவதூதன் அழைக்கின்றார். அந்த வேலையிலும் கூட கிதியோன் பயத்தினால்தான், சந்தேகத்தினாலும் பயத்தினாலும் தான் அவருடைய இருதயம் நிரம்பி இருந்தது. பிரியமானவர்களே, தேவன் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி தேவதூதனிடம் அவர் கோபப்படுகிறார். ஆனா பிசாசு இப்படித்தான் நம்முடைய இருதயத்தையும் கூட கர்த்தரை விட்டு வழிவிலக செய்வான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளோடு கூட அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். நான் இப்படியெல்லாம் உனக்கு செய்வேன் மகனே மகளே என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். அநேக நேரம் நாம் ஜெபிக்கும் போது கூட இப்படியெல்லாம் பேசியிருப்பார். நீ சோர்ந்து போகாதே மகனே, உன் தேவைகள் எல்லாம் நான் சந்திப்பேன் மகனே மகளே, நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் வருத்தப்படுற அப்படியெல்லாம் கூட கர்த்தர் நம்மளோடு கூட ஜெபிக்கும் போதெல்லாம் பேசியிருப்பார். பாடல் வழியாக பேசியிருப்பார். பிரியமானவர்களே, அநேக செய்திகளின் மூலமாக கூட நம்மளோடு கூட பேசியிருப்பார், உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனா அதையெல்லாம் சத்துரு அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து போட்டு நமக்குள்ளே ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து விடுவான். அப்படியாக நீங்கள் இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த கிதியோனை பாருங்க, இருக்கின்ற பலத்தோட போ அப்படின்னு சொல்றாரு, பராக்கிரமசாலின்னு சொல்றாரு தேவதூதன். ஆனா சொன்ன பிறகு கூட கிதியோனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு தான் என் கோத்திரம் எளியது, என் குடும்பம் சிறியது அப்படின்னு சொல்லிதான் அவர் பதில் அளிக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய உள்ளமையும் பயந்து இருந்ததுனால, சந்தேகம் இருந்ததுனால கர்த்தர் சந்தேகம் இருந்தா, பயம் இருந்தா நமக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் இந்த கிதியோனை பாருங்க, அவருடைய எவ்வளோ ஆண்டவர் அவருக்கு வார்த்தைகளை கொடுத்தாலும் கூட
அவருக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. ஆனா அப்படி ஒரு பயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட சந்தேகம், பயம் கர்த்தர் மேல இருக்கிறத நீங்க தூர தூக்கி போட்டுருங்க. சந்தேகம் இருந்தா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை உங்களுக்கு செய்ய முடியாமல் போய்விடும் பிரியமானவர்களே. அதனால கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தத நீங்க நிச்சயமாக நம்பி விசுவாசத்தோட காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பராக்கிரமசாலியாக உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியதான் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை முழுவதும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களை கரம் பிடித்து கொண்டு கர்த்தர் நடத்துவார். பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேலையிலும் கூட எந்தெந்த காரியங்களுக்காக இந்த பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பயத்தை எல்லாம், ஒருவேளை சத்துரு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த ஒரு பயத்தை கொடுத்து கொடுத்து அவர்களை உமக்குள்ளாக ஏசப்பா உமக்குள்ளே வளரக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்தி சத்துரு இன்றைக்கு அவர்களை முடக்கி வைத்திருக்கிறானோ, அந்த முடக்கத்தை எல்லாம் இந்த நாளிலே நீங்க மாற்றி போடுங்கப்பா. பயத்தை கொடுத்து கொடுத்து ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாதபடிக்கு இந்த காரியங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா பயம் பயம் என்று சொல்லி அவர்கள் அந்த காரியங்களை எடுத்து முயற்சி செய்து முடியாத ஒரு நிலைக்குள்ளே ஆண்டவரை கண்ணீர் வடிக்கிறாங்களோ, அவர்களுக்கு இந்த நாளிலே ஏசப்பா சத்துரு அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிற அந்த பயம் முற்றிலும் அகன்று போகட்டும். ஆண்டவரை தைரியமுள்ள ஆவியை கொடுத்து, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து இந்த பிள்ளைகளை நடத்துங்க. அற்புதத்தை செய்யுங்க. நீங்களே வழி நடத்துங்க. கரத்தை பிடிச்சு கொள்ளுங்கப்பா. அப்படியே நீங்க செய்ய போறக்காக நன்றி. அவர்கள் வேண்டிக் கொண்ட எல்லா விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.